இந்த 5 வருடங்கள்ல, இன்னும் 5 வருஷம் ஆகலை, இந்த 5 வருடங்கள்ல மட்டுமே 5 லட்சம் கோடி சார். இதுக்கு அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதாவது பெரிய, அதாவது ஒரு டிஃபென்சிவாக அதுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட காசு உங்களுக்கு என்ன மாதம் வருமானம் என்ன வருது, ஒரு 20,000 30,000 வருதா, நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்டு அவனுடைய மாத செலவு அப்படின்னு அவனை வச்சு பார்த்துக்கிறது புரியல எனக்கு. இப்போ ஒரு மாணவன் அவன் கல்விக்காக நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நீங்கள் அவனுக்கான ஒரு திறன் வளர்ச்சிக்காக நீங்கள் நிதி கொடுக்குறீங்க, ஓகே, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். சும்மா உனக்காக ஒரு செலவுக்கு ஏதோ இந்த வழியை தூரும்போது தாத்தா நம்ம பாக்கெட்டில் பணம் போகிற அப்படி பார்க்குறதுக்கு என்ன சார் அரசாங்கத்தில் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நைட்டு, அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு, அந்த சனிக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த 3 நாட்கள் டாஸ்மாக் வருமானத்தை பார்த்து ஒரு வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திமுகவுடைய சட்டமன்றத்துடைய கடைசி கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. அதுல நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா, இந்த 5 ஆண்டுல கிட்டத்தட்ட 10.6 லட்சம் கோடி கடன் தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 2021 வரைக்கும் இருக்கிற அதிமுக ஆட்சியில 5 லட்சம் கோடியா இருந்த கடன் இந்த 5 வருடங்கள் கிட்டத்தட்ட 5.6 லட்சம் கோடி கடன் வாங்குறது தான் சாதனையா அப்படின்னு எதிர்கட்சி கேட்கிறாங்க. உங்களுடைய பார்வை சார். 73 வருடங்களாக சார் கிட்டத்தட்ட பல முதலமைச்சர்கள் இருந்து அது கடைசியில் ஐயா எடப்பாடி அவர் கையில் மாறி அது ஸ்டாலின் அவர்கள் கையில் 2021 போகுது சார். இந்த 2021 ஸ்டாலின் கையில் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி 73 வருடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல முதலமைச்சர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது கூட மொத்த நிகர கடன், தமிழ்நாட்டினுடைய நிகர கடன் 5 லட்சம் கோடி சார். இந்த 5 வருடங்கள்ல, இன்னும் 5 வருஷம் ஆகலை, இந்த 5 வருடங்கள்ல மட்டுமே 5 லட்சம் கோடி சார். இதுக்கு அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு பெரிய, அதாவது ஒரு டிஃபென்சிவாக அதுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட காசு உங்களுக்கு என்ன மாதம் வருமானம் என்ன வருது, ஒரு 20,000 30,000 வருதா, நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, மாதம் அதுக்கு டியூ ஒரு 15,000 இருக்கும், இல்லை 5,000 இருக்கும், 7,000 இருக்கும், அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த பைக்கை கடன் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்துல தானே நீங்க இந்த கடனை வாங்குறீங்க. அந்த தைரியத்துல கடனை 2 லட்ச ரூபாய் வாங்கி உங்களுக்கு வருமானம் 20,000 மாசம் மாசம் ஒரு 5,000 6,000 கட்டுவீங்க இஎம்ஐ. அந்த மாதிரி ஒரு தைரியத்துல நாங்க இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல ஒரு 30 லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 30 லட்சம் கோடி. அப்ப அந்த 30 லட்சம் கோடிக்கு எவ்வளவு கடன் வாங்குன்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நியாயம் தான், நான் இல்லைங்கிற. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறான், ரைட்டுங்களா, 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் என்ன மாசம் சம்பளம் 2 கோடியோ 2 கோடி அக்கௌண்ட்ல வச்சுட்டு வாங்குறாங்களா, வாங்கிட்டு மாசம் 20,000 30,000 40,000 இஎம்ஐ அடைக்கிறாங்க. ஓகே, எப்படி பார்த்தா ஒரு அசெட் தானே, ஒரு அசெட் ஆட் ஆகுதுன்றது உங்களுக்கு. இதுல என்ன பிரச்சனை, அந்த கடனை வாங்கிட்டு அதை எப்படி செலவழிக்கிறீங்கன்றதுலாம் அந்த திமுக பிரச்சனை சார். எங்க செலவழிக்கிறாங்க, எப்படி செலவழிக்கிறாங்கன்னு பிரச்சனை. நீங்க 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்தது. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆர்பிஐ ரிப்போர்ட் நம்ம கூட பேசணும். அப்ப அதுல பேசும்பொழுதுலாம் வாங்கின கடன்ல கிட்டத்தட்ட 70% அதாவது எக்ஸ்பெண்டிச்சர், டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் மீட் பண்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கதான் பிரச்சனை சார். வேற இவங்கள நீ என்ன நொன்னாட்டையும் பேசு, நீ என்ன வேணா பேசு, உங்க லாஜிக்கெல்லாம் ஓகே. நீ கடனை வாங்கி நீ சொல்ற மாதிரி ராயல் என்ஃபீல்டு வாங்கி வச்சுக்கோ, ஓகே, அது டிப்ரிசியேட்டிங் அசெட் தான், இருந்தாலும் ஒரு அசெட், ஓகே. வீடு வாங்கி, ஓகே, ஒரு ஹோம் நீ பில்ட் பண்ற, உன்னுடைய சந்ததியருக்கு நீ வழிகாட்டுற, ஓகே, ஏத்துக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு நீ அதை கொண்டு போய் தேவையில்லாத செலவுகளாகிய டெய்லி தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதே மாதிரி டெய்லி அதாவது உனக்கு சம்பந்தமே இல்லாத செலவுகளை பூரா பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அப்ப நான் உன்னை எப்படி மதிக்கிறது? இந்த அரசாங்கம் அதனை பண்ணுது, அதன பிரச்சனையே அதுதான். அங்கேதான் ஆரம்பிக்குது. ஒண்ணு இல்ல, தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் எதுக்கு நீங்க யோசிங்க சார். ஒரு 1000 ரூபாய் ஒரு படிக்கிற மாணவனுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன பண்ண முடியாது யோசிங்க. புக்கு அரசாங்கம் கொடுத்துருது, ரைட்டுங்களா, பஸ் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி கல்வி கட்டணத்தையும் முழுசும் அரசாங்கம் ஏற்றுக்குது. அவனுக்கு எதுக்கு 1000 ரூபாய்?
தமிழ் புதல்வனுக்கு எதுக்கு 1000 ரூபா? லாஜிக்கே உடையதில்லை சார். நீங்க யோசிக்கிற சாதாரணமா அவன் அதை எடுத்துக்கிட்டு போய் குடும்பத்தில் கொடுப்பான். அவனுடைய மாத செலவுகளுக்காக கொடுக்கும். என்ன மாத செலவு சார்? நீங்க அவனுடைய மாத செலவு அப்படின்னு அவனை வச்சு பார்த்துக்கிறது புரியல எனக்கு. இப்போ ஒரு மாணவன் அவன் கல்விக்காக நீங்க பண்றீங்க, இல்ல அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நீங்க அவனுக்கான ஒரு திறன் வளர்ச்சிக்காக நீங்க நிதி கொடுக்குறீங்க, ஓகே, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். சும்மா உனக்காக உன் செலவுக்கு ஏதோ இந்த வலியேற்றி விடும்போது தாத்தா நம்ம பாக்கெட்ல பணம் பாரு அப்படி பாக்குற அளவுக்கு என்ன சார் அரசாங்கத்துல சும்மா பணம் வருது? எங்கேயோ எவனோ ஒருத்த கஷ்டப்பட்டு அவன் வரி கட்டுறான், அந்த வரி எடுத்து சும்மா பாருண்டா பாக்கெட்ல 1000 ரூபா வச்சுக்கோ, நல்ல செலவு ஒன்று பார்த்து சுதாரமா. இதுல 5000 ரூபாய் இஷ்டத்துக்கு சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ், ஏதோ இது நாள் வரைக்கும் இந்த 4 வருஷமா சம்மரே வராத மாதிரி இந்த வருஷம் தான் சம்மர் வந்த மாதிரி தேர்தலுக்காக அதுக்கு ஒரு 2000 வச்சுக்கோ, செலவுக்கு பார்த்து அதுவும் பார்த்து சுதாரமா பண்ணுங்க, அடுத்த 3 மாசம் நான் பணம் கொடுக்க மாட்டேன் பார்த்து பண்ணுங்க. நீ ஏதோ அதாவது கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டா எதுக்கு கொடுக்குறீங்கன்ற ஒரு நோக்கம் உடையதுல சார். தமிழ் புதல்வன்றவன் எதுக்காக அவனுக்கு 1000 ரூபா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. சொல்றவங்க பூரா சொல்றது என்னன்னா அவங்களுக்கும் செலவு இருக்கும்ல. அதுல ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா ஐயா இவரும் உட்காந்துருக்காரு, அன்பில் உட்காந்துருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் மேல எங்களுக்கு 1000 ரூபாய் பத்த மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல, இவர் ஏதோ அதாவது கொடுக்கறதே 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதே தெரியல, அந்த 1000 ரூபாய் பத்த மாட்டேங்குது மேல ஒரு 10,000 சொல்றான். அப்ப என்ன எந்த மாதிரி என்ன ஓட்டத்தை உருவாக்குறாங்க? இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய், இந்த தடவை புதுசா 5000 ரூபாய் அட்வான்ஸ் பேமெண்ட் ப்ரீ பேமெண்ட் பண்ணுது அரசு. எதுக்கு? அவங்களுக்கு செலவு இருக்கும், ரைட்டு, ஓகே. அப்போ ஒண்ணு பண்ணுவோமே, மொத்தமா வர்ற நிதியை ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுல எவ்வளவு செலவு கொடு நான் கொடுத்துறேன்னு எல்லா அக்கௌண்ட்லயும் போட்டு விட்டுற வேண்டியது முடிஞ்சதுல சார். அவன் கஷ்டத்துக்கு நீங்க பணம் கொடுக்க போறீங்கன்னு ஆயிப்போச்சு அப்படின்னா அவங்க கஷ்டத்துக்கு போன போடுங்க, எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு தான் வீட்டை நடத்த முடியும், 8000 சேர்ந்தா 8000 போட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டை போட்டுட்டா முடிஞ்சதுல சார். இந்த மாதிரி இந்த பணம் கொடுக்குற சோழியை விட்டுருங்க சார். ஒரு பொருளா கொடு, நீ கொடு, இலவசமா விலை இல்லாம ஒரு பொருளா கொடு. அதனால அவனுக்கு இப்போ ஒரு லேப்டாப் அம்மாவினுடைய உன்னதமான திட்டம். இன்னைக்கு அந்த லேப்டாப்பை கொடுக்கலைன்னா ஆட்சி போயிரும் அப்படின்ன உடனே விழுந்தடிச்சு 1.5 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறாரு இல்லையா ஸ்டாலின்? இதைத்தானே 5 வருஷமா நீ சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம. இப்ப கடைசி நேரத்தில் கொடுக்குறல இந்த லேப்டாப்னால என்ன நடக்க போகுது அப்படின்னா சார், அது ரியலா ஒண்ணு சொல்றேன், இது நம்ம சொன்னதுதான், நம்ம பேசினதுதான் சார். 2021 வரைக்கும் படிச்சு காலேஜ்ல இல்ல 10th முடிச்சவன் 12th முடிச்சவன், அந்த எடப்பாடியாரோட ஆட்சியில 12th முடிச்சவன் காலேஜ் முடிச்சவன் எல்லாரும் லேப்டாப்பை வாங்கி அதுல ரெஸ்யூம் எடிட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இப்பதான் அதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம தான் எடிட் பண்ணணும், போட்டோ உள்ள போட்டு எடிட் பண்ண ரெஸ்யூம் எடிட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு நௌக்கரி, டைம்ஸ் ஜாப்ஸ், அத்தனை ஷைன்.com அத்தனை வெப்சைட்ஸ்ல பதிஞ்சதுல இருந்து வேலை கிடைச்சது, அதுல இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து வேலை கிடைச்சு அந்த வேலைக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலையில போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாக்குற அளவுக்கு மொத்தமா அது என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, ரைட்டா? அதுவும் இந்த 1000 ஒண்ணா, அதுவும் நீங்க ஒரு வருஷம் பூரா 12,000 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்பும் இந்த 12,000 ஒண்ணா. இப்போ அந்த லேப்டாப்பை என் தம்பி தங்கச்சி கொடுக்குற அளவுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு தொலைநோக்கு பார்வை. நான் சாப்பிடணும், அது அதாவது மனிதனாகிய அனைவருக்கும் தேவை, ரைட்டா? அப்ப சாப்பிடுறது அவனும் மறக்க மாட்டான், இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு அவன் மறுக்க போறான், மறுக்கும் போல. சரி, அப்போ அவனுக்கு ஒரு ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல சாப்பாடு கொடுப்போம். அவன் எல்லாரும் சாப்பாடு வேணும், பாவம் கஷ்டப்படுறாங்க, டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நம்ம அந்த மானியத்தை வாங்கி அந்த மானியத்தை வந்து கொடுத்து அரசு அந்த செலவை ஏற்றிட்டு பண்ணோம் அப்படின்னா அது இட் இஸ் காசிங் எ சேஞ்ச், இட் இஸ் மேக்கிங் எ சேஞ்ச் சார். இதை விட்டுட்டு காசு அவன் எதுக்கு செலவு பண்றான் என்ன சார் தெளிவா சொல்றாங்களா சார்? சொல்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீ இங்க 1000 ரூபாய் கொடுக்குற, அந்த அப்ப வந்து அந்த 1000 ரூபாய் பிடிங்கி மறுபடியும் கொண்டு வந்து டாஸ்மாக் கொடி அது உனக்கு தான் வருது. ஒரு தீபாவளினா 800 கோடி டார்கெட் வச்சு அடிக்கிறீங்க, ஒரு பொங்கல்லாம் 800 கோடி டார்கெட் வச்சு அடிக்கிறீங்க. இது பூரா எப்படி நீங்க 1000 ரூபாய் கொடுக்குற அதை வாங்கிட்டு அங்க போறான். ஒன்றும் இல்லை, சிம்பிளா இன்னொன்று சொல்றாங்க சார். அன்னைக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, இந்த அனாலஜியே டிஃப்ரெண்டா இருந்தது. நான் சொல்றேன், அதாவது ஐயா வெள்ளிக்கிழமை போடுறாரு, வெள்ளிக்கிழமை காலையில 5000 ரூபாய் போடுறாரு. ஒரு நல்ல மனிதர், கைதேர்ந்த ஒரு மனிதர், ஒரு அரசியலாளர், அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்லை சார், இன்னைக்கு நைட்டு, அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு, அந்த சனிக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த 3 நாட்கள் டாஸ்மாக் வருமானத்தை பார்த்து ஒரு மாற்றம் உண்டு. அதற்கு முன்னாடி உள்ள மொத்த டேட்ஸ் எடுத்துக்கோங்க. ரேண்டம் டேட்ஸ் தான் இது, எந்த ஃபங்க்ஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை. என்ன அந்த வேலண்டைன்ஸ் டே ஒண்ணு இருக்கு, ரைட்டா? அது ஒண்ணுதான். பட் ஆனா அது ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்குமா? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் பூ வாங்கிட்டு கொண்டு போய் வேற ஏதாவது வாங்கிட்டு போய் பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணாலே அன்னைக்கு போய் குடிச்சிட்டு உட்காந்துருக்க மாட்டான். ஓகே, எவனாவது காதல் அழிஞ்சு வேணாவது 2 பேரும் குடிப்பான் இல்லைங்களா? சரி, அந்த வேலண்டைன்ஸ் டே கழிச்சிருங்க.
ஆனா அந்த 5000 ரூபாய் விழுந்த அன்னைக்கு அதுல இருந்து 2 நாள் 4 நாள் 5 நாள் பின்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹைக் இருக்கும், ஒரு சர்ஜ் ஒன்று இருக்கும், நீங்க வேணா பாருங்க அப்படின்றது உண்மைதானே. அப்போ பணம் ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் அரசாங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவு மூலமாக அந்த மக்கள் கையிலிருந்து குடியானவங்க வெளில போகுதுன்றது. ஆக இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கடன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துல வாங்கின கடனை எப்படி செலவழிக்கணும், அதை எப்படி பெருக்கணும். சார் 108 PSUs பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் தமிழ்நாட்டில் 108 16th பே கமிஷன் ரிப்போர்ட்ல, அதாவது அதிகமா கடன்ல இன்னும் சொல்ல போனா லாஸ்ல நடந்துகிட்டு இருக்க வெஞ்சர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். அப்ப 106 PSUஸ்ல கிட்டத்தட்ட 70 PSUs லாஸ்ட்ல தான் போகுது. அப்ப நீங்க கடனை வாங்கி யார்கிட்ட தான் கொடுக்குறீங்க? இந்த மாதிரியான நிறுவனங்கள் நீங்க நடத்துற நிறுவனத்துக்கு இந்த கடனை வாங்கி செலவழிச்சு அதுல உள்கட்டமைப்பு கொண்டு வந்து அதுல தேவையில்லாத செலவினங்களை கம்மி பண்ணி அதுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது வேற ஏதாவது பெருக்க முடியுமா, வேற ஏதாவது புதுமையான தொழில்முறை உள்ள கொண்டு வர முடியுமா, அதுல எது ஃபால்ட்டியான தொழில்முறை, எது SOP சரியில்லாம இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதை முதல்ல நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 16th கமிஷன் ரிப்போர்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் கேவலமா நம்ம 3000 வர மாட்டோமா? இதுதான் பிரச்சனை சார். ஒண்ணும் இல்லை, இந்த கடனை பூரா வாங்குனீங்க ரைட்டு, ஆனா வாங்கினது பூரா செலவழிக்க தெரியாம சும்மா இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறியா 2 நாள் போராட்டம் பண்ணி அந்த நீ வச்சுக்கோ ஒரு 1000 ரூபா, இந்த நீ நர்ஸா, நீ கான்ட்ராக்சுவல் ஒர்க்கரா இருக்க, நீ உன்னை பெர்மனண்ட் ஆகலைன்னா நீ எனக்கு ஓட்டு போட்டு என்னை CM ஆக்க மாட்டேன், வேற வழி கிடையாது, உன்னை ஆக்கித்தான் ஆகணும், இந்த உனக்கு கொஞ்சம் சம்பளம், இப்படி இவங்க கேட்கிற பூரா பணத்தை வாரி வாரி இறக்குது. இறச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சார், அதாவது நீங்க இந்த 5000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்குள்ள கடன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்ட்டாங்க. சரி, கடன் வாங்கி கொடுக்கறதே அப்படின்னு சொல்றதே போல தவறு. சரி, ஆனா அதிமுக இருந்து கிட்டத்தட்ட எடப்பாடியார் அவர் உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? 3 மாதமாக ஆயுதிராவிட நலத்துறை அமைச்சகத்துக்கு அந்த எந்த நிறுவனங்களுக்கும் அது சார்ந்த எந்த NGOஸ்க்கும் பணம் கொடுக்காம கிட்டத்தட்ட அது பதுக்குன்னு 6550 கோடி வெளியில கொடுத்துருக்காங்க. அப்ப எது முன்னுரிமை? ஆதிதிராவிட நலத்துறை நலம் முன்னுரிமையா? ஒரு சாதாரண ஓகே, இங்க அந்த மகளிர் வீட்டுக்கு நீங்க அவங்களுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்குறீங்க, ஆனா அதுவும் ஒரு SC ST ஒரு பழங்குடியினர் இவங்களா யாரு சார்? மனசாட்சியிலும் யாரு சார் சொல்லுவான்? அப்ப இது எவ்வளவு ஒரு தவறான மடைமாற்றம், அந்த பணம் எவ்வளவு தவறான இடத்துக்கு மடைமாற்றம். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி இந்த மணி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல சார், அதனோட கூட தெரியாதவங்க இந்த அரசாங்கங்கள். அதனால ஒண்ணும் இல்லை சார், அங்க பட்ஜெட்டை வெறியுண்டு படிச்சுட்டு இருக்க தங்கம் தன்னரசு வாய பொழுது தூங்குறாரு சார் உதயநிதி உட்காந்து. அப்புறம் நீங்க என்ன மணி மேனேஜ்மெண்ட் இருக்குன்றீங்க? பட்ஜெட்ல என்ன சொல்ல வராங்க, என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணுமா? நமக்குலாம் இருக்கும்ல. சரி, இவங்க எல்லாம் உள்ளே உட்காந்து பழகினாங்க, தூக்கம் வரும் இல்லைங்கள, தூக்கம் வர்றது அப்படின்னு சொல்ல, ஒரு பட்ஜெட் உரையப்ப கூட இவ்வளவு கொட்டாய் விட்டு இருக்கவங்க கூட தூங்குறாங்க சார். அவர் பாட்டுக்கு ஒரு வெறி உண்டு படிச்சுட்டு இருக்காப்ல. அப்புறம் இவங்க நீங்க என்ன மணி மேனேஜ்மெண்ட், கடனை வாங்கி இவங்க ஒழுங்கா செலவு பண்ண நம்ம எந்த ஒரு அத்தாட்சியில கடனை வாங்க சொல்ல அப்படின்றதான் பிரச்சனை சார். ஆமா, சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விவாதங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு. அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி அவர்கள் தான் அதை கொடுத்தாரு. ஆனால் திமுக என்ன சொல்லுது, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணதுனால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஆர்டிகல் 75 164 சார், அதாவது சிஎம்னுடைய ஒரு தனி பிரிவு சார். அப்படி ஒரு பிரிவு இருக்கான்றதுலாம் ஸ்டாலினுக்கு தெரியாது சார், இப்பவும் தெரியாது. அப்போ இல்லை, எடப்பாடியார் அந்த பிரிவை பயன்படுத்தும் பொழுது இல்லை, அதை பயன்படுத்தி முடிச்சு 7.5% உள் இட ஒதுக்கீடை வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 மருத்துவ மாணவர்கள், அதாவது 6000 மருத்துவ மாணவர்கள்ன்றது உங்க வீட்டுல எங்க வீட்டுலன்ற மாதிரி சாதாரணமா இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு அதாவது ஐயா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சத்துணவு திட்டத்தை சாப்பிடணும், அதை சாப்பிட்டாதான் வாழவே முடியும்னு வேற வழியே இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இன்னைக்கு 6000 கவர்மெண்ட் ஸ்கூல் மருத்துவர்களை உருவாக்கியது ஐயா எடப்பாடியார் அவருடைய அந்த 7.5% உள்ளிட ஒதுக்கீடு. கிட்டத்தட்ட அவருடைய தனிச்சட்டம் சார். இதுல என்னன்னா, இதுல ஒரு பியூட்டி என்ன சார், எடப்பாடியார் அவர்கள் தான் சார், அதாவது NDA கூட கூட்டணி கிட்டத்தட்ட பாஜக அதிமுக வித்துட்டாரு, பாஜகவுக்கு அடிமை ஊந்தே போனாரு, என்னென்னலாம் சொல்றாங்க. பாஜகவை எதிர்த்து கூட்டணிக்குள்ளே இருந்து பாஜகவை எதிர்த்து பல திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்றினார்னா, பல பாஜகவின் திட்டங்களை எதிர்த்தாருன்னா அது எடப்பாடியார் மட்டும்தான் சார். அந்த தைரியம் இன்னைக்கு ஸ்டாலின் கூட கிடையாது சார். அதான் உண்மை. நீங்க பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக டெல்டாவை அறிவிச்சது
மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் உள்ள கொண்டு வரணும் பாஜக எவ்வளவு கஷ்டப்பட்டான். எத்தனை மாநிலங்கள் இப்ப இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கா? ஏன்னா அதற்கான ப்ராப்பர் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு இது பாதுகாக்கப்பட்ட மண்டலம், இங்க இந்த மாதிரி எந்த சொல்லியும் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணிக்குள்ள இருந்தே எடப்பாடியார் அதை பண்ணாரா இல்லையா சார்? நியூ எஜுகேஷன் பாலிசியை முதல்ல எதிர்த்ததா சார்? அந்த பாலிசியை உள்ள கொண்டு வந்தே அவனை இந்தியா முழுக்க கொண்டு வந்தானோ அப்படின்னு பாஜக சொல்லும் பொழுது கூட்டணிக்குள்ள இருந்தே அதை கொண்டு வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு அது செல்லாதுன்னு பேசினாரா இல்லையா? அப்படி இந்த நீட்டுன்றதை கிட்டத்தட்ட காங்கிரஸ் உள்ள கொண்டு வந்துட்டான். காங்கிரஸ் ஐயா சிதம்பரம் அவருடைய மனைவி தெளிவா இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீட்டை என் புருஷ சிதம்பரமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப சிதம்பரம் சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட காங்கிரஸ் சொல்லிருச்சு, காங்கிரஸ் தான் கஷ்டப்பட்டு நீட்டை உள்ள கொண்டு வந்துச்சு, பாஜகவும் கிடுக்குப்படியா அதை நீட்டை உள்ள தள்ளுன்றதுல தெளிவா இருக்காங்க. அதை மீறி இங்க என்னன்னா நாங்க நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தெரியும், சூட்சமம் தெரியும் அப்படின்னு உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு இவரு. அதை சொல்லியே அதை ஒண்ணு சொல்லி இந்த எய்ம்ஸ் செங்கலை காமிச்சு ஏமாத்தி தான் உள்ள ஆட்சிக்கு வந்தாங்க. கடைசியில ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட்டை ஒழிக்கிறது கையெழுத்து போடுவோம், நீங்களே எங்க கையெழுத்து போட போறீங்க அப்படின்னு பேப்பரை கொடுத்து கையெழுத்து போட சொன்னா, இல்லை நாங்க சொல்றோம் இருங்க, அது எங்களுக்கு தெரியும், சட்ட போராட்டம் தான் நாங்க சொன்ன சூட்சமம், நாங்க சொன்ன இது அப்படின்னு என்னெல்லாம் ஏமாத்த முடியுமோ வழக்கமா அவருடைய தாத்தா ஐயா கலைஞர் வாணியில உதயநிதி அவர்கள் ஏமாத்தினர். அதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இதுதான் சார், அதாவது ஒரு சாணக்கியத்தனம், ஒரு ஃபோர்சீயிங் தி ஃபியூச்சர். இதுதான் இந்த நீட்டை எல்லாரும் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒழிக்க முடியாது. அப்போ இதுல நமக்கு என்ன லாபம்ன்றத யோசிப்போம் அப்படின்றாரு எடப்பாடியார். அப்ப இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் திமுக எப்படி கிளைம் பண்ணுது? இவங்க எதைதான் சார் கிளைம் பண்ணல, இவங்க கிளைம் பண்ணாது என்ன இருக்கு, வரும் அந்த இடத்துக்கு வரணும். அப்போ அரசியல் ஒரு வல்லுநர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உள்ளிட ஒதுக்கீடு 7% வாங்கி அப்படின்னு சொல்லி அதை எழுதி கொண்டு போய் பன்வாரிலால் புரோஹித்தை காமிச்சா அவர் எழுதி போட மாட்டாரு. ஏன்? அவர் பாஜகவோட ஆளு, அவர் எங்க எழுதி கொடுக்குறாரு? அப்போ அதையும் மீறி தன்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸை பயன்படுத்தி அந்த சட்டத்தை கொண்டு வந்து 6000 மருத்துவர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அது எடப்பாடியார் மட்டுமே உருவாக்குனது சார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி ஃபேமஸ் ஆனது இந்த விடியல் ஆட்சி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்பர் 1 பிங்க் பெட்ரோல் அப்படின்னு இப்போ ஒன்று வச்சிருக்காங்க சார். பிங்க் பெட்ரோல் இடையில கூட 190 வாகனமா 190 வாகனமா என்னமோ, அது பார்த்தீங்கன்னா அந்த இன்னோவா டைப் கார்ஸ், எஸ்யூவி டைப் கார்ஸ். அது என்னன்னா பெண்கள் எங்கெங்கெல்லாம் தனியா நடந்து போற மாதிரி, அதிகமாக கூடுற மாதிரி, அந்த இடத்துல பெரிய சர்வேலன்ஸ் இல்லாம இருந்தது, அந்த ஏரியா கொஞ்சம் ஷேடியா இருந்தது அப்படின்னா அங்க இந்த பெட்ரோல்ஸ் இருக்கும். இதுல மென் அண்ட் விமன் மிக்சடா இருப்பாங்க, போலீஸ் இவங்க பார்த்துக்குவாங்கன்றது பிங்க் பெட்ரோல். இது அம்மா பெட்ரோல். அம்மா அவர்கள் அதாவது இந்தியாவிலேயே மகளிருக்கான ஒரு தனி காவல் நிலையத்தை உருவாக்குறது புரட்சி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு உதித்த ஒரு எண்ணம் தான் இந்த பிங்க் பெட்ரோல். அம்மா பெட்ரோல் வச்சிருந்தாங்க சார். அதை இவங்க இந்த கலரை கொஞ்சம் கீழே போட்டிருக்க கலரை மேலே அடிச்ச கலரை சைட்ல அடிச்சு பிங்க் அப்படின்றது அம்மான்றதை தூக்கி பிங்க்னு மாத்திருக்காங்க சார். இவ்வளவுதான். இவங்க எதைத்தான் கிளைம் பண்ணுறீங்க சார்? அம்மா உணவகத்தை முதல் நாள் சார் ஆட்சிக்கு வந்தாங்க சார், முதல் நாள் போர்டெல்லாம் உடைக்க போனாங்க சார். போர்டை உடைக்க போய் ஜெயலலிதா ஒரு இடத்துல போர்டை உடைக்க போனாங்க, இன்னொரு இடத்துல ஜெயலலிதா படத்தை எடுத்து கலைஞர் படத்தை மாட்டிட்டாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். சாப்பிட்டுருக்கேன் சார், நல்லா வயிற்றுச்சல் சார் எனக்குலாம். அந்த போர்டு அதில் இருக்குன்னு பார்க்கும்போது வயிற்றுச்சல். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்துருக்கு சார். வந்திருக்காதா? ஏன்னா நீ பண்ணிக்கோ, ஆட்சி உணவு தான் வந்துருச்சு, ரைட்டு. திட்டம் யாரு திட்டம்? இப்ப மாத்திரம் நடந்தது அது எவ்வளவு பெரிய தவறு. நீங்க கலைஞர் பேர்ல நீங்க எத்தனை இப்ப கலைஞர் நூற்றாண்டு பூங்கான் இருக்கு, நாளைக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த கலைஞர் எங்கெல்லாம் பேரு எல்லாத்துலயும் அம்மன் மாத்திட்டா எப்படி இருக்கும்? எப்படி எடப்பாடியார் 2026 வரப்போறாரு, அவர் எல்லா இடத்துலயும் மாத்திட்டா எப்படி இருக்கும்? ஏத்துக்கிறேன் நீ? அப்ப சண்டைக்கு வருவேன். அப்போ அம்மா உணவுன்றது அவ்வளவு உன்னதமான மகத்தான திட்டம். அந்த திட்டத்துக்கு கலைஞர் உணவு அப்பா உணவுன்னு பேர் வைக்க போனாங்க சார். அவனுதான் இவனுக்கிட்ட போயிட்டு நியாய தர்மத்தை நம்ம பார்க்கவே கூடாது. அப்படியே இப்ப ஒண்ணும் இல்லை, நீ கிளைம் பண்ணிட்டானுங்களா, அதை அப்படியே அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க காசு வாங்கிட்டு அழகான தெரியுமா? 4 பத்திரிக்கை அது ஃபுல்லா திமுக இதை கொண்டு வந்தது, திமுக அழுத்தம் கொடுத்தது அப்படிமா, திமுக இதற்கான பல போராட்டங்களை முன்னெடுத்து அப்படிமா. அப்ப இந்த ஏதோ தேதி போட்டுருவான், நமக்கு என்ன தெரிய வச்சுக்கும். 2023 அந்த சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு போட்டுருவான். அன்னைக்கு அழுத்தம் கொடுத்தாரு, அங்க உட்காந்து இந்த கருப்பு கொடி காமிச்சாருன்னா அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு பண்ணாராம, அன்னைக்கு ஒரு பேப்பர்ல எழுதிருந்துப்பா, அந்த பேப்பர் பாருங்க, நான் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு ஒருத்தர் ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சிருவான். அதை நம்ம நம்பிடும். இது இவங்களோட வழக்கொழிஞ்சு போன ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால அவங்க கிளைம் பண்றதுக்கு சார் PMAYல PM ஆவாஸ் யோஜனால அர்பன் அண்ட் ரூரல் 2 திட்டம் சார். மோடி அவருடைய திட்டம் வீடு அனைவருக்கும் 2029க்குள்ள வீடு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்தாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சைட்ல மோடி கொண்டு வரணும், இன்னொரு சைட்ல கலைஞர் கொண்டு ஒட்டி எல்லாரும் கலைஞர் தான் வீடு கொடுத்தாரு மாத்திட்டாங்க.
அண்ணாமலை போய் செருப்பு பிஞ்சு ஓடுறா அப்படின்னு சொல்லி லைவா பண்ணாப்புல, இது அவரு தலைவராக இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் இவங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு உருட்டை விட்டுறோன்னு பசுமை இல்லம் திட்டம் அப்படின்னு 2,10,000 வீடு கட்டுங்க, அதுல 1,80,000 வீடு, 30,000 நீங்க இது அந்த சோலார் பேனல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கப்புறம் புது திட்டத்தை உருட்டி கொண்டு வந்தாங்க. பிரதமருடைய திட்டத்தை இவங்க திட்டம் கிளைம் பண்ண போறவங்க இவங்க. எடப்பாடியாரெல்லாம் பாவம் மனுஷன், ரொம்ப ரொம்ப சாதாரணமான ரொம்ப யதார்த்தமான மனுஷன், அவரெல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உஷாரான மனுஷன். என்னன்னா இப்ப அங்கங்க என்னென்ன திமுகவினுடைய தவறுகள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறது தெளிவா இருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த சம்பவத்தை திமுக அவருடைய மிக முக்கியமான ஒரு திட்டத்தினுடைய கிரெடிட் எடுக்க போகுதுன்னு இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுக்க பேச வச்சுட்டு இருக்காரு சார். அதனால இனிமேல் எடப்பாடி ஏமாத்த முடியாது. நீண்ட நாளுக்கு பிறகு திரு எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் கண்ணீர் விட்டிருக்கார். எதற்கு அந்த கண்ணீர் அப்படின்னா, இதயக்கனி படம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டிருக்கார். அதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 26 வருஷம் கழிச்சு படம் பார்த்துருக்காரு. அவரை ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போக்கும் 26 வருடங்கள். அதே சமயத்தில் திரு ஸ்டாலின் முதல்வராக இருந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நேற்று சட்டசபை நடக்கும்போது கூட ஒரு படக்குழுவினரை கூப்பிட்டு அவர் சந்திக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வித் லவ்னுடைய கிட்டத்தட்ட அவர் லவ்ல இருக்காரு அப்படின்றத காட்டுறாரு. இன்னும் இளமையா இருக்கிறேன், வித் லவ் போன்ற படங்கள்லாம் பார்க்குறேன். ஜென்சி அவர் அட்டாக் பண்றாரு சார், புரியுதா இல்லையா? நம்மளால அதாவது எப்படிங்க சார், இன்னைக்கு உழைக்கணும், மக்களுக்காக உழைக்கணும். நான் அரசியல்ல இருக்கேன், என் கட்சியை காப்பாற்றணும், என் தொண்டர்களை வலுப்படுத்தணும், என் தொண்டை நான் எந்தெந்த வகையில மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கணுமோ, என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இதற்கு நடுவுல படத்துக்கு போய் 3 மணி நேரம் நான் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிற எடப்பாடியார் எங்க? நீங்க அசுரன், எனக்கு தெரிய கடைசி 4-5 வருடங்களும் ஒரு 50 படம் பார்த்துருப்பார் சார். ஒரு 50 படம் பார்த்துருப்பாரு. அது இல்லாம ஒரு பாரம்பரியமாவே படம் போய் பார்ப்பாங்க, படம் போய் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சவன் நமக்கு சாதகமாக பேசுறான், அவனுக்கு கூப்பிட்டு ஒரு அவார்டை கொடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டக்குன்னு அப்படியே அவார்டு வாங்கினவங்களாம் கூப்பிட்டு வச்சு, நான் நாளைக்கு அப்படியே அந்த சைடு நடந்து போற மாதிரி போடுறேன், எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு பட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாசத்தலைவனுக்கு பாராட்டுலாம் நடத்துவாங்க. இது ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால திரைத்துறையை அடிமைப்படுத்தி வைப்பது, திரைத்துறையில ஒரு படம் அந்த படத்தை கூப்பிட்டு பாராட்டுறேன் அப்படின்ற பேர்ல இவர்களை பத்தி இப்போ வித்துலவு அந்த அபிஷேக் ஜீவன் தான் அந்த பையன், டூரிஸ்ட் ஃபேமிலியினுடைய டைரக்டர். இப்போ ஸ்டாலினை போய் பார்த்துறான் சார். நாளைக்கு ஸ்டாலினை எதிர்த்து அவனுக்கு ஒரு வசனம் எழுத தோணுமா? நம்ம நீ பார்த்தாரு, மதிப்பா கூப்பிட்டுருக்காரு, நான் பண்ணுவேன் சார். இப்போ என்னைய கூப்பிட்டு நாளைக்கு ஸ்டாலின் பார்த்துட்டாருன்னா நான் என்ன நினைப்பேன், ஐயா அன்னைக்கு கூப்பிட்டு பார்த்துருக்காரு, அப்புறம் அவர் நல்லா பேசினாரு, நான் அவரை பற்றி பேசினேன்னா அது நல்லா இருக்குமா அப்படின்னு நான் நினைப்பேன்ல. அவ்வளவுதான் சார். இப்படி இருக்கவன பூரா என் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அது இதுன்ற மாதிரி கைக்குள்ள போட்டுக்கிட்டோம் அப்படின்னா திரைத்துறையில இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை எவனுமே பேச மாட்டாங்க. அதை ஒழிச்சிடறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சார், இன்னைக்கு குடும்பங்கள்ல மிக்சி எவ்வளவு முக்கியம், கிரைண்டர் எவ்வளவு முக்கியம், மின்விசிறி எவ்வளவு முக்கியம், இதை ஒரு மிகப்பெரிய திட்டமாக அன்னைக்கு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது, ஆளும் கட்சியாக அதிமுக இருக்கும்போது ஆளும் கட்சி இந்த மாதிரி திட்டங்களை, அந்த திட்டங்களை சன் டிவியை சார்ந்த ஒரு நிறுவனம், சன் டிவியினுடைய சன் பிக்சர்ஸ் சர்க்கார்னு ஒரு படம் எடுத்து இருந்தாலும் அலையிறாரு பக்காமாசு, இவரை கூப்பிட்டு நடிக்க வச்சு சர்க்கார்னு ஒரு படத்துல அப்படியே இந்த படத்தோட ஜெயலலிதாவுடைய படத்தோட அந்த மிக்சியை தீல போடுவாங்க சார். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க திமுகல. ஏன்னா இவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துருவாங்கல்ல, அப்புறம் எப்படி பண்ண தோணும்? அதுதான் சார் என்னோட ஸ்ட்ராட்டஜி. இது படம்னு அலையிற கும்பல், அதுல ஏதாவது பணம் வருமானம் வருமானு பாக்குறது குடும்பமா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெனரேஷன்ல இன்னைக்கு இன்பன் உதயநிதி உள்ள இறக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமா வருமானம் வருது, அதன் மூலியம் தன்னுடைய ப்ரொபகண்டா, கட்சிக்கான ப்ரொபகண்டா, இப்ப பராசக்தி, இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. திமுகவினுடைய ப்ரொபகண்டா எடுத்த பொழுது பல படங்கள் இருக்கு. திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடாது, இது போல பல விஷயங்கள் அந்த இவங்க கூப்பிட்டு சந்திக்கிறதுனால இவங்க போய் அந்த படங்களை பாக்குறதுனால நடக்குது சார். அது ஒண்ணு. இவர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 3 மணி நேரம் கூட நம்ம பயன்படுத்த வேண்டாம், தேவையில்லாத நம்மளுடைய ஒரு பொழுதுபோக்குக்காக நம்மளுடைய ஒரு ஒரு லிஜர் டைம்னு எடுத்துக்க வேணாம். அந்த 3 மணி நேரம் மக்களுக்காக, கட்சிக்காக என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன் அவர். அதையெல்லாம் மீறி அன்னைக்கு இதே நீங்க பார்க்கும்பொழுது பழைய நினைவுகள், அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ்ல கண்ணிலேருந்து அவர் அறியாமலே கண்ணீர் வரும்பொழுது பார்க்குற எல்லாரும் கண்ணீர் வருது சார். எனக்கெல்லாம் கண்ணீர் வந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது ஏன்னா யோசிச்சு பாரு சார், எவ்வளவு நாள் பழைய படம், அவரே ஒரு 10-20 தடவை பார்த்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு படம்
ஒரு மக்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு தலைவன். அந்த தலைவன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய தலைவனை பார்க்க போறான் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு அவரை அறியாமல் வந்து அந்த கண்ணீர் வந்து அது வேற லெவல். இப்படிப்பட்ட மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனசை வந்து என்ன சொல்றது, இன்னொன்று நான் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றேன். இது கூட சார் சீமான் சார் உலகத்திலே அவன மாதிரி ஒரு கேட்டுக்கிட்ட அரசியலே கிடையாது சார். உலகத்திலே எவனை பத்தியும் அவன் பர்சனல் டீட்டெயில்ஸ், அவனுடைய குடும்பம், அவனுடைய மகன் எவனை பத்தியும் தப்பா பேசுறது, கெட்ட வார்த்தைப்பட்டு பேசுறதுன்ற அளவுக்கு அவனோட தம்பிமார்களை உருவாக்கி வச்சு அவனும் அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு அவன்கிட்ட விஜயலட்சுமி மேட்டரை கேட்க போறாங்க. யாரு? ஐயா எடப்பாடி அவர்கிட்ட, ஐயா இந்த விஜயலட்சுமி மேட்டர் அப்படி நிறுத்துவார் சார். அந்த கேள்வி கூட முடியாது சார் அப்படி நிறுத்துவார். சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர். அவரை பத்தி அவருடைய அரசியலை பத்தி என்கிட்ட கேளுங்க. இந்த விஜயலட்சுமி அதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு வராங்க அப்படின்னு பேசுவார். இப்படி சொன்ன ஒருத்தன் கிடையாது சார் தமிழ்நாட்டில். எனக்கெல்லாம் அந்த கேள்வியை கேட்டோன்னா நான் வச்சு அடிப்பேன், 2 நாள் அடிப்பேன் சீமான. ஒரு இதுக்கு சொல்றேன். அப்படி ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு மனம் வந்து ஒரு பஞ்சு போன்ற ஒரு, அதே மாதிரி விஜய்க்கு இப்படி ஒரு சப்போர்ட் நான் பார்த்தேன். ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு 41 பேர் கொண்டுட்டு விஜய் பாட்டு போயிட்டாப்புல எங்க திருச்சி இதுல ஏறி ஓடி எஸ்கேப். அப்புறம் 75 நாள் வீட்டு விட்டு வெளியில வர்றாரு. 2வது நாள் எடப்பாடியார் கரூர்ல போறாரு. போய் விஜயை இப்போதைக்கு யாரும் காயப்படுத்தாதீங்க, புண்படுத்தாதீங்க. அவரு ஒரு சம்பவம் யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து இன்டென்ஷனோட பண்ண மாட்டாங்க, நல்ல மனிதர், ஏதோ ஒரு வகையில தெரியாம நடந்துருச்சு, அதனால அவரை போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப காயத்துல இருப்பாருன்னு பேசுனது எடப்பாடி. ஆக இந்த மாதிரி மனம் வந்து ரொம்ப பஞ்சு போன்ற மென்மையான ஒரு யதார்த்தமான குணம் கொண்ட ஒரு நல்ல நபர் எடப்பாடியார் அவர்கள். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மாதிரி வஞ்சக எண்ணம் கொண்டு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அன்னைக்கு டாட்டால புதுசா ஒரு கார் விட்டுட்டு இருக்கான், புதுசா ஒரு ஆலை திறந்திருக்கான்னு அந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு சிஎம். என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, நீங்க என்ன பண்ணீங்க? அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் நீங்க தான் பண்ணணுமா? அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சுத்தி ஒரு 50 பேர் கேமரா வச்சுட்டு ஓடுறான் சார். இது இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தேவையா? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் சார். ஆமா, நன்றி.